வணக்கம் நண்பர்களே, எம்எக்சி ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணகரம். நண்பர்களே, நான் உங்கள் முருகன். நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அல்ட்ரா டிஜிட்டலுடைய 5.1 ரிமோட் கிட்ட பற்றி இன்றைக்கி பார்ப்போம். ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு இந்த ரிமோட் கிட் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக இது மாதிரி பாக்ஸ் வரும், ஓகேங்களா? இது மாதிரி பாக்ஸ் வரும். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இல்லை எது குறை எதுன்னு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை நிவர்த்தி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் சரியாக வரலன்னு சொல்லியிருந்தீங்க சார். நான் மைக்கு யூஸ் பண்ணுறதில்ல, கேமராவில் வீடியோ கேமராவில் அப்படி ஷூட் பண்ணுறேன். அதனால் அந்த வாய்ஸ் கம்ப்ளைண்ட் கொஞ்சம் வரும். அடுத்து வரும்போது கண்டிப்பாக அது ரெடி பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகிறோம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலுடைய இது வந்து பிரிண்ட் ஆப்ஷன் லேபிள் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா. இதுக்கு இன்பில்டாக பார்த்தீங்கன்னா இன்புட்டில் நம்மளுக்கு ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து 5.1 ஆப்டிக்கல் போர்டுக்கு ரிமோட் கிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஸ்பிளே போர்டு, 1 இன்ச் ஹைட்டு டிஸ்பிளே போர்டு ஒன்று. இது வந்து டிஸ்பிளே போர்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரிண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக போட்டிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலு வால்யூம் வச்சுக்கலாம் பாருங்கள். இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு வந்து எல்இடி வேணும்னா அவங்க எல்இடியை பாருங்கள் லைன் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா எல்இடி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். பேக் சைடு பாருங்கள். இது வந்து ப்ளஸ்ஸு கிரவுண்டு 5 வோல்ட் தனியாக கொடுத்துட்டு 5 வாட் கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கேபிள் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. பார்த்திங்கன்னா இது அனைத்து கேபிளுமே இதிலே வந்துடும். இன்பில்டாக எல்லா கேபிளும் செட்டோட வந்துடும். இது மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் வேணும்னு நம்ம வந்து எல்இடி போட்டுக்கலாம். எல்இடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மைனஸு ப்ளஸ்ஸு 5 வோல்ட் கொடுத்துட்டா இல்லை எல்இடி ஃபுல்லாக ஒர்க் ஆகும். நம்ம வேணால் என்ன கலர் எல்இடினாலே போட்டுக்கலாம், அது நம்மளுடைய பர்சனல் இது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதுதான் போர்டு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இது வந்து போர்டு பேக் சைடு பாருங்கள். ப்ராசஸர் ஐஸ் வந்து ஒரு ஐஸ் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 5.1 ப்ராலஜிக் ரிமோட் கிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் வோல்ட்டு மைனஸ் வோல்ட்டுக்கு ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க. 7802 7902க்கு ரெகுலேட்டர் தனியாக கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கிள் சபிள் ஒர்க் ஆகிறதுனால 12 வோல்ட்டு 5 வோல்ட்டு அது மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா இன்புட்டுக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. டிசி வந்து 12 வோல்ட் டு 18 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். மினிமம் 12 வோல்ட்டு, அதிகம்னா 18 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆம்பியர் வாய்ஸ் பார்த்திங்கன்னா 2 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? 2 ஆம்பியர் வரைக்கும் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 7809 7805 வோல்டேஜ் இங்கே வந்து 12 வோல்ட் வந்து 8 to 5 இங்கே மாற்றிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா பவர் செக்ஷனு. சிங்கிள் சப்ளன்றதுனால 0 to ப்ளஸ் மைனஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாருங்கள். இது வந்து 5 சேனல் அவுட்புட்டு. இந்த இடத்துல வந்து அவுட்புட் எடுத்து மாஸ்டர் கண்ட்ரோல் கொடுக்கணும். இந்த பின் இருக்குல்ல, அந்த பின்னை எடுத்து இந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணிக்கணும். இது மாதிரி போட்டால் ஒர்க் ஆகும். இது அடுத்தது பார்த்திங்கன்னா இன்சைட் பார்த்திங்கன்னா இந்த பின்னு தான் வந்து டிஸ்பிளேக்கு வர பின்னு. இது பார்த்திங்கன்னா 5 சேனல் இன்புட்டை கொடுத்துக்கிறது. நம்ம டிவிடிலாம் அந்த FT003 டிவிடி யூஸ் பண்ணும்போது அந்த 5 சேனல் இன்புட்டை கொடுத்துக்கிற மாதிரி பாருங்கள். 5 சேனலில் இன்புட்டு. இது வந்து இன்புட்டை கொடுத்துக்கிறது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஸ் ESP இல்லைனா ஆக்ஸ் கொடுக்குறாங்களா, ESPயில் பாருங்கள். இந்த இடத்துல ESPன்னு போட்டிருக்காங்க. ESPயில் லெஃப்ட் ரைட்டு 2 சேனல் இன்புட்டை கொடுக்குறது. இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஆக்ஸ் 3 ஆக்ஸ் 2 ஆக்ஸ் 1. ஆக்ஸே வந்து பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2 ஆக்ஸ் 3. இது பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ இன்புட்டாக வரும். இது வந்து ஸ்டீரியோ இன்புட்டு 3 ஆக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பென் ட்ரைவ்லேருந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்ஸ். இது ஒன்று மொத்தமாக டோட்டலாக பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 சேனல் இன்புட் கொடுத்துருக்காங்க. நம்ம FT003லேருந்து 5 சேனல் அவுட்புட் எடுத்து இதில் இன்புட்டாக கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தளவுக்கு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 5 சேனல் அவுட்புட் எடுத்துக்கலாம். அவுட்புட் வந்து மாஸ்டர் கண்ட்ரோல் கொடுத்து மாஸ்டர் கண்ட்ரோல்லேருந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பேஸ் வந்து உங்களுக்கு கூட குறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பேஸ்க்கு வேணுன்னா தனியாக நீங்கள் வந்து சப்பு போர்டு வந்து தனியாக போட்டுக்கலாம், ஓகேங்களா? நிறைய பேர் கேட்டு இந்த ரிமோட் கிட் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு ரேட் வந்து
ஒரு இடத்துல ஒரு ரேட்டு மாறும். அதே மாதிரி நம்ம எடுக்கிற பொருளுக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடுத்துகிட்டு திருப்பி அடுத்த வாரம் ஒரு பொருள் எடுத்துனா அது கூட சொல்கிறாங்க, அது குறைய சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம ரேட் சொல்கிறதில்ல. உங்களுக்கு ரேட் வேணுன்னா கேளுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நண்பர்களே. வேணால் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடலாம். ஏன்னா நம்ம இப்போ நம்ம சொல்லிடுவோம், ஒரு அமௌண்ட் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்த வாரம் உங்களுக்கு எடுத்து நம்ம வாங்கி கொடுக்கும்போது என்னென்ன பண்ணீங்க, வீடியோவில் வந்து ஒரு அமௌண்ட் சொல்கிறீங்க, நேரில் கேட்டால் ஒரு அமௌண்ட் சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. இதுதான் விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு மாறுது, எங்களுக்கே அது மாதிரி தான் மாறுது. அதனால் வந்து ரேட்டு வந்து நம்ம ஃபிக்ஸடாக சொல்ல முடியதில்லை. அதனால தான் நம்ம ரேட்டு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏன்னா அன்றைக்கி கரண்டில் என்ன ரேட்டு இருக்குதோ அந்த ரேட்டு 100 ரூபா கூட்டினாலே அதே ரேட்டு தான், குறைஞ்சாலே அதே ரேட்டு தான் சொல்கிறோம். நம்ம எக்ஸ்ட்ராலாம் விற்கிறதில்ல. வர போர்லேருந்து நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சம் பர்சன்டேஜ் கிடைச்சா போதும், நம்மளுக்கு அதிகமாக லாபம் தேவையில்லை. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. இது MSc யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நன்றி, வணக்கம்.